அனைவருக்கும் வணக்கம். வாழ வேண்டிய குழந்தைய ஆசையா படிக்கணும் அப்படின்னு பல கனவுகளோடு பள்ளிக்கூடம் படிக்க போன ஒரு குழந்தைய அந்த படுபாவி நாய்ங்க நம்ம குழந்தைய நம்மளை விட்டு பிரிச்சு இன்னையோட 897 நாட்கள் ஓடிடுச்சுங்க. ஒவ்வொரு நாட்களும் ஓடுது. வருஷம் 2002, 2023, 2024ன்னு இப்படி வருஷமும் நம்ம விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கு, வருஷமும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம கேஸ்ல இது வரைக்கும் ஏதாவது ஒரு அசைவு நகர்ந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் நகரவே கிடையாதுங்க. அதாவது சிபிசிஐடி வந்தாங்க, சார்ஜ் ஷீட் போடணும், அவங்க கடமை. இவங்க வந்து போர்ட்ஸோல கைது பண்ணக்கூடியவங்க. ஆனா போலீஸ்காரங்க இவங்களை போர்ட்ஸோல கைது பண்ணல, இவங்களை பிணையில விடக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டு போயிருந்தோம். அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டு போக்குள்ளதான் வந்து எங்க அவங்க நமக்கு எப்படி போஸ்ட்மார்ட்டத்துல வந்து எங்க நமக்கு டாக்டர் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு அர்ஜென்டா செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுனாங்க பாத்தீங்களா. அதே போல நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டு போன ஒரு காரணத்தாலதான் சிபிசிஐடி என்ன பண்ணிட்டாங்க, எங்களுடைய விசாரணை முடிஞ்சிருச்சு, நாங்க சார்ஜ் ஷீட்டை ஃபினிஷ் பண்ணிட்டோம், எங்களுக்கு வந்து அவங்க எந்த ஒரு தகவலும் தரத்துக்கோ இல்லை விசாரணை பண்றதுக்கோ அவங்க எங்களுக்கு தேவையில்ல, அவங்க வெளியில இருந்தாலும் சரி உள்ள இருந்தாலும் சரி அவங்களுக்கு எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தால தான் சுப்ரீம் கோர்ட் வந்து இவங்களை வந்து விசாரணையே முடிஞ்சிருச்சான், அவங்க சார்ஜ் ஷீட்டே போட போறாங்க, இனிமே அந்த ஜாமீனை பத்தி நம்ம பேச வேணாம். ஆனா அந்த ஜாமீன்ல விடும்போது, வெளியே விடும்போது இளைஞரின் ஐயா சொன்னாருங்க பாத்தீங்களா, அதை வந்து கருத்தில் கொள்ளக்கூடாது அப்படின்றத மட்டும் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல வந்து சிபிசிஐடி அவனுல வந்து காப்பாத்துனாங்க. வருஷம் பூரா அவனுல காப்பாத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்லயும் போயிட்டு இவங்க தான் அவனால காப்பாத்துனாங்க. நம்ம சுப்ரீம் கோர்ட்டு போன ஒரு காரணத்தாலதான் சார்ஜ் ஷீட்டே இவங்க போட்டாங்க. இல்லைன்னா இந்த 2.5 வருஷ காலமா கூட போட்டிருப்பாங்களோ போட மாட்டாங்களோ தெரியாதுங்க. எங்க விசாரணை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து நம்ம கேஸுக்கு சார்ஜ் ஷீட்டே போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம சுப்ரீம் கோர்ட்டு போன ஒரு காரணத்தாலதான் சார்ஜ் ஷீட்டை போட்டு கொடுத்தாங்க. இல்லைன்னா கண்டிப்பா இவங்க இந்த சார்ஜ் ஷீட்டை கூட கண்ணுல காட்டியிருக்கவே மாட்டாங்க. சார்ஜ் ஷீட்டை வந்து மே மாசம் 2023ல போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம படிச்சுட்டு கரெக்டா அக்டோபர் மாசத்துல இருந்துங்க இது வரைக்கும் 1 வருஷம் 2 மாச காலம் ஆயிடுச்சு. அக்டோபர் மாசத்துல இருந்து இந்த தேதி வரைக்கும் நம்ம என்ன கேட்டோம் அப்படின்னா, நாங்க படிச்சுட்டோம், எங்களுக்கு மிஸ்ஸிங் டாக்குமெண்ட் கொடுங்க, இந்த ஏஆர் காப்பி, ஜெனரல் டைரி, சிசிடிவி ஃபுட்டேஜ் ஓடாம இருக்கு, ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜ், சிஹெச் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்த பின்னாடி கேட்டலாம் இவங்க தரவே கிடையாது. அந்த மாதிரி 14 பேத்துக்கு கால் ரெக்கார்டு, இதெல்லாம் தான் நம்ம 1 வருஷம் 2 மாச காலமா இதே தாங்க கேட்டுக்கிட்டு வரணும். விழுப்புரத்துலயும் கேட்டோம். அப்புறம் கோர்ட்டு மாறுச்சேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது நவம்பர் மாசம் கடைசியா சொன்னாங்க கோர்ட்டு மாறுதுன்னு. ஆனா கள்ளக்குறிச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டு ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் நம்பர் போட்டு நமக்கு சம்மன் அனுப்பி நம்மள அவங்க அங்க கூப்பிட்டது அதே மே மாசம். திட்டத்தட்ட அது 1 வருஷ காலம் ஓடிச்சுங்க. மே மாசம் சார்ஜ் ஷீட் போட்டாங்க. அப்புறம் நம்ம படிச்சுட்டு கேட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு தகவலும் கிடைக்கல விழுப்புரத்துல. அப்புறம் கோர்ட்டு மாறுச்சு. கோர்ட்டு மாறி நமக்கு வந்து சம்மன் அனுப்பி உங்க கேஸ் கட்டுங்க வந்துருச்சு, நீங்க இனிமே இங்க வழக்குக்கு வரலாம் அப்படிங்கிற தகவலை அனுப்புனாங்க. அது பாத்தீங்கன்னா அதுவும் வந்து மே மாசம் தான். இப்ப இந்த 1 வருஷம் மே மாசம் ஃபுல்லாவே வேஸ்ட் தாங்க. எந்த ஒரு நகரமும் இல்லாம நம்ம கோர்ட்டுக்கு போறது வர்றது, கோர்ட்டுக்கு போறது வர்றது இப்படிதான் போய்கிட்டு இருந்தது. இப்போ மே மாசம் டு மே மாசம் வரைக்கும் 1 வருஷ காலம் ஒரு நகரமுமே இல்லாம ஓடிச்சுங்க. இந்த மே மாசத்துக்கு பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வழக்கு வந்தவாட்டி நம்ம கேட்ட தகவல்ல அதுலயே கூட பாத்தீங்கன்னா முழுமையான தகவல் நமக்கு இன்னும் கிடைக்கல. அதுல ஒரு சில தகவல் மட்டுமே கிடைச்சது. இந்த ஏஆர் காப்பி, இந்த ஜெனரல் டைரி, இந்த மாதிரி தகவல் மட்டுமே கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருந்தாங்க. அதை கொடுத்தாங்க. சரின்ட்டு கொடுத்துட்ட பிறகு என்ன சொன்னாங்க, அம்மா நீங்க வந்து இனிமே வந்து உங்க தரப்புல வந்து நீங்க பெட்டிஷன் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம தரப்புல வந்து பெட்டிஷன் போடுறதுக்காக நம்ம வந்து எல்லா தரவும் எப்பவே ரெடி பண்ணிட்டோம். நம்ம கேட்ட தகவல் கிடைக்காம இருந்த ஒரு காரணத்தாலதான் நாட்கள் போய்கிட்டு இருந்தது. ஆனா நம்ம கேட்ட தகவல் கிடைக்கல, நாட்கள் மட்டும் போய்கிட்டே இருந்தது. நம்ம இப்ப பெட்டிஷனை வந்து எப்பவே நம்ம ரெடி பண்ணி, ஐயா கூட நிறைய பேட்டியில சொல்லியிருப்பாரு, நாங்க வந்து பெட்டிஷன் ரெடியா இருக்கோம்
எங்களுக்கு தகவல் கொடுத்துட்டீங்கன்னா போதும், நாங்க எப்ப வேணாலும் நாங்க ஃபைல் பண்ண ரெடியா இருக்கோம்னு ஐயா எத்தனையோ தடவை ஐயாவும் சொல்லியிருப்பாங்க. இந்த டைம் வந்து ஐயா விடுமுறை. இன்னைக்கு வந்து கோர்ட்ல என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதியரசர் அவர்கள் இன்று விடுமுறைங்க. வருகிற 10/1/2025 நம்ம பெட்டிஷன் வந்து தாக்கல் பண்ணணுங்க. அடுத்த தேதி நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10/1/2025ங்க. 2022ல நம்ம பிள்ளைய இழந்தோம். 23லயும் சரி 24லயும் சரி எந்த ஒரு நகர்வுமே இல்லாம 2 வருஷ காலங்கள் ஓடிடுச்சு. வருகிற இந்த 2025வது நல்ல விடிவு காலமா பிறந்து இந்த 2025லாவது நம்ம கேஸ்ல ஏதாவது நகர்வுகள் வருமா வராதா தெரியல. இல்ல இப்படியாதான் நம்ம வந்து கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் போயிட்டு வருவோமா என்னன்னு தெரியலங்க. இந்த 2025லாவது நம்ம கேஸ்ல கொஞ்சமாவது ஒரு நகர்வு இருக்கணுங்க. தேவையில்லாம நாட்களை கடத்தாம நம்ம கேஸ்ல ஏதாவது கொஞ்சமாவது நகர்வு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். என்ன நடக்குதுன்னு தெரியலங்க. எத்தனை நாட்கள் ஓடினாலும் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் மனம் தளராம போராடுவோங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி.